தலித்துகள் ஓட்டு போட்டுதான் காங்கிரஸ் உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். அது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர் இந்த சமூகத்தின் பெரும்பாலான வாக்குகள் காங்கிரசுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கிறது. எங்க கிடைக்கல அங்க அவங்களால ஆட்சியை கைப்பற்ற முடியல. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் எனக்கு டைரக்டா வேண்டாம்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலித்துகளின் ஓட்டு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. அதனால்தான் போய் காலத்தொட்டு கும்புறது, கான்ஸ்டிடியூஷனை கும்புறது. அம்பேத்கரை பெரியாரையாவது எதிர்த்து நிறுத்துகிறார்கள், அம்பேத்கரை அப்படியே விழுங்க பார்க்கிறார்கள். அதான் ரொம்ப ஆபத்து. எங்க தலைவருங்கிறான், இந்துத்துவ தலைவருங்கிறான். அது 100 விழுக்காடு திரிபுவாதம். அம்பேத்கரை விழுங்கி செமிக்க பார்க்கிறார்கள். அதுதான் ஆபத்து. ஜெய்பீம் என்கிறார்கள். அதுதான் ஆபத்து. பிஜேபி காரர்களும் RSS காரர்களும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அதுதான் ஆபத்து. அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுறதுனால பிஜேபி காரங்களோட போய் நின்ற முடியுமா? அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லுவதால் பிஜேபி காரர்களோடு சேர்ந்து நாம் முழக்கம் எழுப்ப முடியுமா? ஜெய்பீம் என்று பிஜேபி காரர்களும் RSS காரர்களும் சொல்லுவதனால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்களா? அம்பேத்கர் பற்றிய புத்தகம் வெளியிடுகிறார்கள், நிறைய புத்தகங்கள். இளையராஜா கூட அதுக்கு முன்னுரை கொடுத்திருந்தார் ஏதோ ஒரு புத்தகத்துக்கு. மோடியை பற்றி எழுதிய புத்தகம், மோடியை பற்றி எழுதிய புத்தகம். நிறைய புத்தகங்கள் கொண்டு வருகிறார். எல்லாம் அவ்வளவு 100 விழுக்காடு திரிபுவாதங்கள். 100 விழுக்காடு திரிபுவாதங்கள். உண்மையை திருச்சி எழுதுறது, வரலாற்றை திருச்சி எழுதுவது, அம்பேத்கரை இந்துத்துவ தலைவராக காட்டுவது, இந்து மதத்தை பாதுகாத்த தலைவராக காட்டுவது. அதனால்தான் அவர் கிறிஸ்தவத்துக்கு போகவில்லை, இஸ்லாத்துக்கு போகவில்லை என்று தவறான வரலாற்றை மக்களிடத்திலே பரப்புவது. ஆகவே அம்பேத்கர் பெயரை சொல்லுவதனாலேயே, அம்பேத்கர் பெயரில் புத்தகங்களை வெளியிடுவதனாலேயே சங் பரிவார்களோடு கைகோர்த்து விட முடியாது.